பிரியா அவர்கள். அடுத்தபடியாக வழக்கறிஞர் திருமதி பிரியா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். இங்கு வந்திருக்கும் உடன்பிறவா ரத்த சொந்தங்களுக்கு என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது இல்லை. இன்றைக்கி நான் வர பிளானே வந்து டோட்டலாக சேஞ்சுது. நான் மார்னிங் ஆஃப்டர்நூன் நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வேறு ஒரு விஷயமா நான் வந்து அப்பாட்ட பேசும்போது ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த மாதிரி நம்ம சிவனையா வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி விஷயம்னு சொன்னாங்க. எனக்கு சரி அப்போ நான் கலந்துக்கிறேன்னு கூட. அது எவ்வளோ பெரிய விஷயம். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஜுடிஷியரியில் அவர் இருந்தார் 2009. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் மட்டும். பட் சில ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்னால கண்டினியூ பண்ண முடியல. பட் நீங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் பெரிய அளவில் சாதிக்கணும். உங்களெல்லாம் பாட்டுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் சிங்கரவன் தம்பிலாம் ரொம்ப நல்லா பேசினார். பிரசிடென்ட் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகாக இந்த அசோசியேஷனில் நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு சொன்னார். இப்போ தான் அதை பற்றி நிறைய விஷயம் தெரியுது. ஸோ என்னால் என்னென்ன முடியுமோ அந்த உதவிகள் வந்து எங்கிட்ட இருந்து என்னாலே பண்ண முடியும், அமைப்பு மூலியமாக பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சிவன் சார் தான். அவருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அந்த அசோசியேஷன் நாங்கள் பார்க்க முடியல, அது உண்மை. இங்கே வந்திருக்க ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். சர்க்குன் அண்ணன், அப்புறம் வந்து முத்துராமன் சார், அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அண்ணன் தான் சரி ஓகே. ராமச்சந்திரப்பா, அதனால தான் இன்றைக்கி என்னால் வர முடிஞ்சுது. ஏதோ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தென் வந்து ரூபன் முத்து அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனதார நன்றி பாராட்டி விடைபெறுக்கு நன்றி. திருமதி பிரியா அவர்களுக்கு தலைவர் சிங்கார வீரன் அவர்கள் பொன்னாடை போட்டுகிறார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒவ்வொரு விஷயமுமே தொடக்கம் அப்படின்றதா என்னோட ரெக்வஸ்ட். சட்ட ரீதியாக எங்களுக்கு ஒரு சில நீட்ஸ் இருக்கு. கண்டிப்பாக அது வந்து பல துறைகளில் இன்னமும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பல ஆண்டுகளாக படித்தும் பணி வாய்ப்பு இல்லாமல் பிழைப்பை நடத்துவதற்காக பல பல பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸாக இருக்கும் அல்லது அரசு துறைகளும் இன்னமும் பணியமர்த்துறதுல கொஞ்சம் அமர்த்துறாங்க. இப்போ குறைவாக இருக்குது. 170 டிபார்ட்மெண்ட் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் நிறைய துறைகள் பார்வையற்றோர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி எங்களை புறக்கணிக்கிறத கண்டிப்பாக அட்வொகேட் பண்ணாங்க. கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய இது தொடர்பாக வழக்கும் ஏற்கனவே ஒன்று போயிட்டுருக்கு. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தணும் 2019 ஒரு வழக்கு தொட்டோம். தற்போது வரை இந்த வழக்கு நிலவிட்டு இருக்குது. இதே போல் பல துறைகளில் பார்வை மாற்றுத்திறனாளிகள், ஏன்னா நாங்கள் வந்து சிம்பத்தி பேஸில் நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கல. வாட்டர் குவாலிட்டி பேஸ்ட் எங்களுக்கான தகுதிகள் இருக்குது. அந்த தகுதிகளோட அடிப்படையில் பணி வாய்ப்பு கிடையாது அப்படின்றோம். அதை கண்டிப்பாக மாற்றி பண்ணுறாங்க. மற்ற சமூக ஆர்வலர்களும் நம்மளோட துணை நிற்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு அருமையான தருணத்தை, அதாவது யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயத்த இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதை வந்து சிவன் சார் மிக நேர்த்தியாக இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஏறத்தாழ ஒரு 4 மாதமாகவே நம்மகிட்ட வந்து தொடர்பாக பேசியிருந்தாங்க.
முதல்ல அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு 2 பிறந்தநாளுக்கு வந்து மொபைல் ட்ராக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அதற்கு பிறகு லார்ஜ் அமௌண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மொபைல் ட்ராக்கர்ஸ் ரொம்ப அத்தியாவசியம் அப்படிங்கிறத சார்கிட்ட சொல்லி அது தொடர்பாக பேசினப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எங்களால் முடிஞ்சு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுறதுலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த 108 மொபைல் ட்ராக்கர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ரியலாகவே அன்எக்ஸ்பெக்டபிள் தான். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இது. கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய விஷயமா இனிஷியேட்டிவ் எடுத்து பல பணிகள் இருக்கும், ஆனாலும் இதை வந்து நம்ம முதன்மை பணியாக வச்சு எப்போவுமே அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சில நேரங்களில் அலுவலக பணி காரணமாக நம்ம அவர்கிட்ட பேசுறதுனாலும் அவர் வந்து நம்மகிட்ட பேசி அதை எதை உணர்ந்துச்சு அப்படின்னா எனக்கான பணியை நான் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது அவர்கிட்ட எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஐயா வந்து நம்மகிட்ட பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா யார் நமக்கு இதை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லா சிறப்பிருந்தவர்களும் பேசிட்டாங்க. ஸோ ஐயாவும் பேசுவாங்க, அவரோட வாய்ஸையும் வந்து கேட்கலாம். இந்த ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச சிவன் சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. தற்போது அவருடன் மொழி ஐயாவிற்கு தற்போது சிறப்பு செய்யும் நேரம் என்ன அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்மார்ட் பிரசன்டேஷனா அமைப்பினுடைய துணைத் தலைவர் திரு எல் ராமராஜன் அவர்கள் ஐயாவிற்கு தற்போது பொன்னாடை போட்டுள்ளார். நன்றி. தஸ்தகீர் அவர்களை மொபைல் ட்ராக்கரை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அழைக்கிறோம். தஸ்தகீர் சிறப்பு விருந்தினர்கள் நமது உறுப்பினர்களுக்கு தற்போது மொபைல் டிராக்கர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு உறுப்பினர்கள் கரவாசம் எடுக்கும் மரங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். सर कैमरा पर है सर। இந்த இனிய தருணம் அறிமுக உரையோடு தொடங்கி தயவு செஞ்சு நீங்க இன்னொரு அரங்கத்துல வெயிட் பண்ணுங்க. ஸோ மொபைல் ட்ராக்கர் வாங்குற பெனிஃபிஷரிஸ் மட்டும் இங்க இந்த அரங்கத்துல இருங்க. சார் சார் லாஸ்ட்ல சார் பேஸ் சார் சார்
சார் ஒரே டியர் மெம்பர்ஸ், நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே உங்களோட இருக்கையிலே, அதாவது நம்ம மக்கள் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களோட இருக்கையிலேயே அமர்ந்துக்கோங்க. உங்களுக்கு அவங்களே வந்து டைரெக்டாக மொபைல் ட்ராக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ யாரும் தயவு செய்து உங்களோட சேர்ஸை விட்டு எந்திரிக்க வேண்டாம். மேடம் இப்படி பாருங்க. பாருங்க. தினமலர் பத்திரிகை வந்து நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்களோட ஃபேஸ் பத்திரிகையில் பக்காவாக தெரியணும்னா மொபைல் ட்ராக்கர் வாங்குறப்போ சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுங்க. தொடர்ந்து போராட்டமாக இருக்கட்டும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் நம்ம கூப்பிட்ட உடனே தினமலர் தான் நம்ம கூட சப்போர்ட்ல இருக்காங்க. ப்ளீஸ் சத்தப்பட வேண்டாம். Escorts and parents, kind attention please. தயவு செஞ்சு நீங்க மட்டும் கொஞ்சம் வெளியே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் அண்ட் எஸ்கார்ட்ஸோட கவனத்துக்கு, பெனிஃபிஷரிஸ் மட்டும் ஹாலில் இருங்க. அடுத்தபடியாக தொழிலதிபர் சர்க்குணன் சார் அவர்கள் மிக சிறப்பாக நமக்கு இந்த மொபைல் ரேக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் நம் அமைப்பின் சார்பாகவும் செயற்குழுக்கள் அனைவரின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. முத்துராமலிங்கம் சார், அடுத்தபடியாக முத்துராமலிங்கம் சார் நம்ம வருகை தந்து நமக்கு சிறப்புரை ஆற்றினார்கள். ஐயா அவர்களுக்கும் மனதார இந்த நேரத்தில் செயற்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக பிரியா மேம், அட்வொகேட் பிரியா மேம் அவர்களுக்கும் நம் அமைப்பின் சார்பாகவும் சங்க உறுப்பினர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி நன்றி என மனதார நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக சிவன் சார், இந்த நிகழ்வு உருவாவதற்கு மூல காரணமாக முதல் காரணமாக இருக்கும் சிவன் சார் அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக சங்க உறுப்பினர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக மனதார நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். இந்த இடத்தை கொடுத்த கிரீஷ் பாண்டியன் சார் அவர்களுக்கும் அமைப்பின் சார்பாக சங்க உறுப்பினர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக
தெரிவித்துக் கொள்வோம். இங்கே வருகை தந்திருக்கும் நம் சங்க உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் மனதார நன்றி. ஏன்னா நீங்க இல்லைன்னா விழா இல்லை. அதனால வந்திருக்கும் நம் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக காவல்துறை நண்பர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் உதவியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக நம்முடைய அமைப்பின் சார்பாக வந்திருக்கும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், அலுவலக தாங்கர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसि तरंगा, तव शुभ नामे